இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி ராஜ்கோட்டில் நேற்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் அடித்தது. அதிகபட்சமாக டக்கெட் 51 ரன்கள் அடித்தார். இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதனையடுத்து 172 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 20 ஓவர்கள் முழுமையாக விளையாடிய இந்தியா 9 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் மட்டுமே அடித்தது. இதன் மூலம் 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து இந்த தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 40 ரன்கள் அடித்தார். இங்கிலாந்து தரப்பில் ஜேமி ஓவர்டான் 3 விக்கெட்டுகளும் ஆர்ச்சர் மற்றும் பிரைடன் கார்ஸ்தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த ஆட்டத்தையும் சேர்த்து இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி சர்வதேச T20 போட்டியில் 5 விக்கெட் எடுப்பது இது 2வது முறையாகும். ஆனால் அந்த போட்டிகளிலும் இந்திய அணி தோல்வியையே சந்தித்தது. இதன் மூலம் சர்வதேச T20 போட்டிகளில் 2 தோல்வியடைந்த போட்டிகளில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்துவீச்சாளர் என்ற வித்தியாசமான சாதனையை வருண் சக்கரவர்த்தி படைத்துள்ளார்.